விநாயகரின் தலை எப்படி யானையின் தலையானது? கைலாயத்தில் பார்வதி தேவி தன் தனி அறையில் சந்தனக் கலவை தயாரித்துக் கொண்டிருந்தால், ஒரு சிறப்பான காவலரை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த சந்தனத்தால் ஒரு சிறுவனை உருவாக்கினாள். அந்த சிறுவன் பிறந்தவுடன் பார்வதி தேவி அவனை கையில் தூக்கி மகிழ்ந்தாள். நீயே எனது மகன், எனது பாதுகாவலன் என்று அவனுக்கு ஆசீர்வாதம் செய்தாள். அந்த சிறுவனின் பெயர் விநாயகர். ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்கச் செல்லும் முன் விநாயகரிடம் யாரையும் உள்ளே வரவிடக்கூடாது என்று கட்டளையிட்டார். அந்த நேரத்தில் சிவபெருமான் பார்வதியை காண விரும்பி வந்தார். ஆனால் கதவின் முன் விநாயகர் வழிமறித்தார். யார் நீ? ஏன் என்னை தடுக்கிறாய் என்று சிவன் கேட்டார். விநாயகர் தன்னுடைய கடமையைப் பற்றி பக்தியுடன் கூறினார். என்னுடைய தாயார் இந்த இடத்தில் இருக்கிறார், யாரையும் உள்ளே அனுமதிக்கக் கூடாது என்று கூறியிருக்கிறார் என்று சொன்னார். சிவன் விநாயகர் தன் மகன் என்பதை அறியாமல் அவனை எச்சரித்தார். ஆனால் விநாயகர் தனது கடமையை விட்டுக் கொடுக்கவில்லை. விநாயகர் சிறியவனாக இருந்தாலும் வீரமாக போராடினார். ஆனால் இறுதியில் சிவன் தனது திரிசூலத்தை தூக்கி விநாயகரின் தலையை வெட்டி வீழ்த்தினார். இதைக் கண்ட பார்வதி தேவி துன்பம் அடைந்தாள். தன் மகன் உயிரிழந்ததைப் பார்த்து கோபமும் துக்கமும் கொண்டால், என்னுடைய மகனை உயிரோடு திரும்பக் கொண்டு வாருங்கள், இல்லையெனில் உங்கள் இந்த உலகம் அழிவைச் சந்திக்க நேரிடும் என்று பார்வதி சிவனை கண்டித்து கூறினார். சிவன் பார்வதியின் துயரை உணர்ந்தார். தனது சேனைகளுக்கு முதலில் காணப்படும் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். சேனைகள் ஒரு பெரிய யானையை பார்த்து அதன் தலை கொண்டு வந்தன. சிவன் அந்த யானையின் தலையை விநாயகரின் உடலில் பொருத்தினார். ஒரு தெய்வீக ஒளி வந்து விநாயகர் மீண்டும் உயிரோடு எழுந்தார். விநாயகரே, நீ உன் கடமையில் உறுதியானவன், இனிமேல் உலகில் எந்த பூஜையும் நீ முதலில் வழிபடப்படாமல் நடைபெறாது என்று சிவன் வரம் வழங்கினார். அந்த நாளிலிருந்து விநாயகர் முதல் பூஜை பெறும் தெய்வமாக ஆனார்.